டேய் நேற்று ரேஷ்மா பேசுறேன்ட்டு போனாலே அதுக்கப்புறம் என்னாச்சு யாரா பாத்தீங்களா? நாங்களாம் நல்லா தூங்கிட்டோம். டே ராக்கி நீயே? டேய் நான்லாம் நேற்று இருந்த டயர்ட்ல படுத்ததும் தூங்கிட்டேன்டா. என்னடா எல்லாரும் இப்படி சொல்றீங்க? இந்த எருமை இன்னும் ஏஞ்சி வர காணும். பேசாம ரூம்ல போய் பார்க்கட்டுமா? டேய் அவனே வந்துட்டான். மச்சான் நான் எப்படி அங்க வந்தேன்? வானத்துல இருந்து பறந்து வந்து இங்க குதிச்சிட்டேன். டேய் வளராதீங்கடா. டேய் தலை வலிக்குதுடா, ஏதாச்சும் போட்டு கொடுங்கடா. ஏதாச்சும் போட்டு தானே கொடுக்கணும். நான் கையிலே 2 போட்டுமா? என்ன? டேய் ஏன்டா எதுக்குடா என் மேல இவ்வளோ கோவமா இருக்கீங்க? ஐயோ தலை வேற வலிக்குது. வலிக்கும்டா சிவா வலிக்கும். கொஞ்ச நேரமா நேற்று சரக்கு அடிச்சிருக்க? என்ன? இரு அட ஆமா, நான் ஒரு பார்ல தானே இருந்தேன். எப்படிடா இங்க வந்தேன்? சிவா நேற்று நாங்க தான் உன்னை தூக்கிட்டு வந்து வீட்டுல போட்டோம். என்ன காலையிலேயே நீங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க, என்ன கேட்போம். என்னடா சொல்றீங்க? சரி அதுக்கேண்ட என் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு வச்சிருந்தீங்க? டேய் இப்ப நீ என்ன சொன்ன? தூக்கிட்டு வந்து போட்டிங்களே, எதுக்குடா ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு வச்சிருந்தீங்க? வாமிட் பண்ணிட்டனா? டேய் எருமை என்னடா? டேய் லூசு, நேத்து ரூமுக்கு ரேஷ்மா வந்தா. என்ன? டேய் வளராதீங்க, அவதான் என்னை விட்டு போயிட்டாலே, அப்புறம் எங்க இந்த வருவா? டேய் மயிறு, அவ உன்னதான் லவ் பண்றான். உன்கிட்ட பேசணும்னு எவ்வளவு கெஞ்சி கேட்டு வந்தா தெரியுமா? என்னடா பண்ண அவள? டேய் இரு எனக்கு எதுவுமே சத்தியமா தெரியல. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் கிளியரா சொல்லுங்கடா. ஏய் எனக்கு என்னமோ ரேஷ்மா ஏதோ பண்ணிருப்பான்னு தோணுதுடா. என்ன? ஏய் துர்கா நீ எப்படி வந்த? ஏய் ஆத்தி எல்லாரும் வாங்க. போச்சு எல்லாரையும் கூப்பிட்டா. ஏய் எதுக்குடி இப்ப கத்தன? என்ன ஆச்சு? நம்ம சிவா இருக்கான்ல. ஏய் துர்கா ப்ளீஸ் டி வேணாண்டி. இவன் நேத்து ரேஷ்மா ஏதோ பண்ணிட்டான். என்ன துர்கா சொல்ற? ஏய் இருங்க ஃபர்ஸ்ட் என்னன்னே தெரியாம நீங்க பாட்டு பேசாதீங்க. சரி ரேஷ்மா எங்க? ஏய் என்ன ஆளாளுக்கு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? அவ எங்க இங்க இருக்கா? லூசு சிவா நேத்து நைட்டு உன்னை பார்த்து பேசணும் தான் வந்தா. டேய் என்னடா நடக்குது? என்னடா எல்லாரும் இதே சொல்றீங்க? இந்த பார் மச்சான், நேத்து ரேஷ்மா உன பாக்குறேன்ட்டு பேசுறதுக்காக வந்தா. ஆனா என்னவோ நடந்திருக்கு. நீ சொல்றத வச்சு பார்த்தா ஏதோ நடந்திருக்கு. டே நான் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டேன்டா. உனக்கு எப்படி தெரியும்? நேத்து நீ குடிச்சிட்டு நீ யாருன்னே தெரியாத அளவுக்கு இருந்த. டேய் மச்சான். சரி இப்ப ரேஷ்மா எங்க? சரி நான் எதுக்கும் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். நாங்களும் போறோம். ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? அம்புஜம் சிஸ்டர், சாந்தி சிஸ்டர், பொற்குடி சிஸ்டர் ஹாய், எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? மனிஷா சிஸ்டர், ஹேமமாலி சிஸ்டர், பவித்ரா விஜய் சிஸ்டர் ஹாய், சரண்யராஜ் சிஸ்டர், திவ்யா சிஸ்டர், பிரித்தி லவ்ஸ் வீடியோ சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? ஹாய் அண்ணா ட்ரிக்கி சிஸ்டர், எப்சிபா சிஸ்டர், சுதா சிஸ்டர், ஜோதிகா அருண் சிஸ்டர், அகஸ்தியா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஐஸ்வர்யா தங்கம், லீவ்லாம் எப்படி போகுது உனக்கு? ஹாய் மதிஷாலினி சிஸ்டர், எங்க போனீங்க ஆளை காணோம்? ஹாய் சங்கீதா சிஸ்டர், சுமித்ரா சிஸ்டர், மகா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? ஹாய் அனிஷ் ஃபாத்திமா சிஸ்டர், ஹாய் பவித்ரா முருகேசன் சிஸ்டர், ஹாய் ஜோதி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? ஞான செல்வி சிஸ்டர் ஹாய் ஜனனி முத்துக்குமார், அபர்ணா சிஸ்டர், சாஃப்ரின் சிஸ்டர், அஞ்சலி ஹரி சிஸ்டர் ஹாய், மூணு குட்டீஸா என்ன பண்றாங்க? ஹாய் நதியா சிஸ்டர், ஹாய் பிரியதர்ஷினி சிஸ்டர், ஹாய் நிதர்ஷினி சிஸ்டர், ஹாய் அப்பு ஜானு, ஹாய் ஷாலினி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? ஹாய் கிருஷ்ணவேணி சிஸ்டர், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். டேய் மச்சான், டேய் சாரிடா, சத்தியமா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலடா மச்சான். ஏண்டா நம்ம லைட்டா குடிச்சாலே நிதானத்தை இழந்துடுறோம். நீ நேற்று குடிச்ச குடிக்கு சரி விடு. ஆனா மச்சான், கல்யாணம் 2 பசங்களே கூட்டிட்டு இருக்கானுங்க. ஆனா நீ இப்பதான் ப்ரப்போஸே பண்ண, அதுக்குள்ள எல்லாம் பண்ணிட்ட பத்தியா? டே ப்ளீஸ்டா, நான் சத்தியமா என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியலடா. சரி விடு மச்சான், நம்ம மேலே தப்பு இருக்கு. இவன் அப்படி இருக்கான்னு தெரிஞ்சு நம்ம ரேஷ்மா அமைச்சிருக்க கூடாது. வேற என்னடா பண்றது? அந்த பொண்ணு அப்படி கெஞ்சுறா. டேய் அப்ப ரேஷ்மாக்கு என்ன பிடிக்குமாடா? பிடிக்குமாவா? உன்னை பிடிச்சதுனால தான், உன்னை லவ் பண்ணுறதுனால தான் அவ்வளோ கெஞ்சி கேட்டு உன்னை பார்த்து பேசுறேன்ட்டு வந்தா எருமை. மச்சான் அப்படியா? ரொம்ப பல்ல காட்டாத. அதானே, நீ நேற்று பண்ணி வச்ச வேலைக்கு அவன்கிட்ட பேசுறாளானே தெரியாது. பல்ல காட்டுறான், வாய மூடு. மச்சான் என்ன மச்சான் பண்றதெல்லாம் பண்ணிட்டு மூஞ்சி. சரிடா மச்சான், சமாதானப்படுத்திக்கலாம் வா. போய் குளிச்சுட்டு வா, நம்ம ஆஃபீஸ்னாச்சும் போலாம். ஆனா ரேஷ்மா அவங்க பார்த்துப்பாங்கடா மச்சான். அவங்கள தேத்தி கூட்டிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் பேசுவியும். ரேஷ்மா கிட்ட வராத. ஏன் ரேஷ்மா? இங்க பாரு, உனக்கு என்ன நடந்திருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நாங்க சொல்றத கேளு. ஹே ரேஷ்மா, இது நார்மலா எல்லாத்துக்குள்ளேயும் நடக்கிற விஷயம் தான். இதுக்கே நீ இவ்வளோ இது பண்ற, கூச்சப்படுற? ரேஷ்மா இங்க பாரு, நாங்க இருக்கோம்ல, இங்க பாரு ஃபர்ஸ்ட் எந்திரி. நேத்து நான் சிவாட்ட வேணா விட்டு நான் போறேன்னு தான் சொன்னேன்.
எங்களுக்கு தெரியும் இதில் முழுக்க முழுக்க சிவா மேலே தான் தப்பு இருக்கு. இப்போ நான் எப்படி அண்ணனுங்க மூஞ்சிலலாம் முழிப்பேன்? அவங்க ரூம்ல எப்படி நானு? அட ரேஷ்மா, உன்னையெல்லாம் வில்லின்னு சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்க. ஏன்? பின்ன என்ன ரேஷ்மா, காமெடி பண்ணிட்டு இருக்க தெரியுமா? இங்க பாரு, இதெல்லாம் சாதாரண விஷயம். கொஞ்சம் இங்க பாருங்களேன். ஆமா ரேஷ்மா, இவனுங்க இந்த ரூம் யூஸ் பண்ணதுக்குலாம் ஒன்றும் நினைக்க போறதில்ல. நீ தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காங்க. நாங்களே அடிக்கடி சில நேரத்தில் இந்த ரூம்ல தான் படுப்போம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? உண்மையாவா? என்ன தப்பா பார்க்க மாட்டாங்களே? ஒரு தப்பான பொண்ணுன்னு நினைக்க மாட்டாங்களே? ஏய் பிச்சு போடுவேன். அப்பனா எங்களையும் எல்லாம் அப்படிதான் பார்ப்பாங்களா? இல்ல, நான் உங்களை சொல்ல. சரி, ஒரு நிமிஷம் எந்திரி, எங்களை பாரு. இங்க பாரு, இங்க பாரு ரேஷ்மா. சரி, உனக்கு இப்ப சிவாவை பிடிக்கலையா? இல்ல, எனக்கு சிவாவை பிடிக்கும். அவ்வளவுதானே, அப்புறம் என்ன? அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ற? இல்ல, நீங்களாம் தப்பா நினைச்சுப்பீங்களோன்னு. ஓ மேடம், அப்ப சிவா அப்படி பண்ணாலும் உனக்கு தப்பு இல்லை, பிடிச்சிருந்துச்சு. அப்படி இல்ல. இதோ பாரு, மேடம்க்கு வெக்கம்லாம் வருது. ஏ, இவளுக்கெல்லாம் பிடிச்சிருக்குடி. இது ஒரு பிரச்சனையா? சரி விடுங்க. இல்ல, கொஞ்சம் ஷையா இருக்கு உங்க முன்னாடி இப்படி நிக்கிறதுக்கு. ஓ ஷையா இருக்காமா, கேட்டிங்களா? இதோ பாரு, எப்படியா இருந்தாலும் நீ எங்க ஃபேமிலியில ஒருத்தி ஆயிட்ட. இதுக்கப்புறம் என்ன, வா ஜாலியா இருப்போம், ஃப்ரீயா விடு. ஆனா என்னாச்சு? சிவா என்ன மேரேஜ் பண்ணிப்பானானே? ஏய், நாங்க விட்டுறோமா? அதானே. என்ன ரேஷ்மா, நீ இதெல்லாம் ஒரு சில்லி கொஸ்டின், அதெல்லாம் விட்டுரு. சரியில்ல, ஸ்ரீக்கு மேரேஜ் பண்ண மாதிரி சீக்கிரமா முடிச்சிட வேண்டியதா அவளுக்கும். ஐயோ, அதுக்கு ஃபர்ஸ்ட் எங்க அப்பா அம்மாட்ட பேசணுமே. பேசிட்டா போச்சு. பயமா இருக்கு அவங்க. ரேஷ்மா, அதெல்லாம் அப்புறமேட் பேசிக்கலாம் ரேஷ்மா. வா கிளம்பு, நம்ம ஆஃபீஸ் போனோம்ல. ஆமா. சரி வா, இதே சந்தோஷத்துலேயே நல்லா குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு கிளம்பி வா, போலாம். தேங்க்ஸ் ஆத்தி. சரி வா ரேஷ்மா, நம்ம ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம். சரி நீங்கள் போங்க, நாங்கள் ரூம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு வரோம். என்னால தானே? ஏண்டி, நாங்கள் தூங்கி எழுந்து நாங்கள் சரி பண்ண மாட்டோமா? அந்த மாதிரி தான், நீ போ, நாங்கள் பார்த்துக்குறோம். தேங்க்ஸ் உங்க எல்லாத்துக்கும். எதுக்கு மேடம்? நேற்று சிவாவையும் நீ சேர்த்து வச்சதுக்கா? இல்ல, ஏய், எனக்கு சிரிப்பு தான் அது ரேஷ்மா உன்னைய பார்த்தா. சரியான கல்வி தெரியுமா ரேஷ்மா, நீ சரியானவ. சரி வா போலாம், டைம் ஆகுதுல்ல. என்ன ஆத்தி, என்னாச்சு? என்னன்னு சொல்றது, நீங்க நினைச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. நாங்க அவளை பார்த்து சேஃபா கூட்டிட்டு வரோம். நீங்க முன்னாடியே ஆஃபீஸ் போறதா இருந்தா போங்க, நாங்க வரது கொஞ்சம் லேட் ஆகும். ஏ என்ன சார், என்ன வேணும்? இல்ல, ரேஷ்மா என் மேல கோவமா இருக்காளா? சரியா தெரியல, கோவம்னு சொல்ல முடியல, பயம்னு சொல்ல முடியல, கொஞ்சம் ஷாக்ல இருக்கா. ஐயோ, அவ என்கிட்ட பேச மாட்டாளா? டே அண்ணா, அவ எப்படி சொல்றது, அவ கொஞ்சம் ஷாக்ல இருக்கா, புரிஞ்சுக்கோ. நாங்க அவளை தேத்தி கூட்டிட்டு வரோம், அதுக்கப்புறம் நீ பொறுமையா பேச அவள்கிட்ட, சரியா? அவ என்கிட்ட பேசுவாளா? பேசுவானா? சரியாத்தி, நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம். நீங்கள் பொறுமையாக அவளை சமாதானப்படுத்தி தேத்தி கூப்பிட்டு வாங்க. அப்புறம் ரூம். சரி சரி புரியுது, நாங்க ரூம் ரெடி பண்ணிக்கிறோம், நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரி, ஏதாச்சும் ஒன்று ஃபோன் பண்ணுங்க. நாங்க பண்றோம், நீங்க போங்க. ஃபர்ஸ்ட் சிவா நான் கூப்பிட்டு போங்க. இல்லை நான். அட அண்ணா போனா, கொஞ்சம் அவளை ஃப்ரீயா விடு போ. சரிடா மச்சான் சிவா, நம்ம போகலாம் வா, அவ வந்ததுக்கப்புறம் பேசுவியா? டேய், நான் என்ன அவ்வளோ பெரிய தப்பாடா பண்ணிட்டேன்? டேய், நான்லாம் ஆத்தி சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறேன். அவளை தொட்டதே இப்போதான்டா. நீ என்னடானா இப்போதான் லவ்வையே சொன்னேன், அதுக்குள்ளே. சரி வா மச்சான், ஏதோ ஆத்திரத்துலையும் வேகத்துலையும் பண்ணிட்டான். சரி வாங்க, இனிமேல் அவனை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை பார்க்கலாம் வாங்க. நீ சொல்கிறதும் கரெக்ட் தான்டா, இனிமேல் அதை பற்றி பேசி ஒரு யூஸும் இல்லை. சரி வாங்க மச்சான் போகலாம், டைம் ஆகுதுல்ல. சாரிடா. இந்த சாரியை ரேஷ்மா கிட்ட சொல்லிட்டு அப்புறம் அவள்கிட்ட பேசு, சரியா? இப்போ போகலாமா? ஆமா, நீ காலைல எஞ்சி ஃப்ரெஷ் ஆயிட்டு தான் வந்தியா? ஆமாம் மச்சான். அப்போ கூட உனக்கு ரூமில் யாரும் இருக்கிறது தெரியல? டேய், எந்திரிச்சதும் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தது. சரி, நானும் போய் குளிச்சுட்டு செம்ம தலைவலி, அப்படியே உங்களை பார்க்கலான்ட்டு வந்தேன். அவ்வளோதான்டா தெரியும். இனிமே குடிக்கிறான், அது பண்ணுற இதை பண்ணுறேன்னு இங்கே தனியாக போய் பாரு, மவனே உனக்கு இருக்கு. சரி, தலைவலிக்குது. வா, போகிற வழியில் ஏதாச்சும் குடிச்சிட்டு போகலாம் வா. ஏய், காலையிலே லேப்டாப் எடுத்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொன்னல. ஓ அப்படியா, அதுக்கும் நமக்கும் தான் செட்டே ஆகாது. ஆமாம், நானும் பார்க்குறேன். நீ என்ன இருக்க ராக்கி கூடயே உட்காந்துட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. டேய் மச்சான், நாம தான் சொன்னோம்ல, சக்திக்கு ராக்கியை ரொம்ப பிடிச்சிச்சுடா. டே ஏன்டா, நீங்களே பாருங்க, அவன் எப்பவுமே வந்து நம்ம கூட உட்கார மாட்டான், எப்பவுமே இங்கே தான் தனியாக உட்காந்துக்கிறான். அதனால தானே வந்து அவன் கூட உட்காந்தேன். சக்தி, இதுக்கு தானே நீ வேணுங்கிறது பத்தியா எல்லாத்தையும் கரெக்டாக நோட் பண்ணுற. ஆமாம் ராக்கி, ரக்ஷன் எப்போ தான் வருவான்?
அதுவா அவனுக்கு அங்க கொஞ்சம் சின்ன வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். சரி சரி. அம்மா வேற வீடு பார்க்குறேன்னு. பார்த்துட்டு தாண்டா இருக்கேன், பார்க்கலாம். வீடு விஷயத்துல எங்களை தலையிடவே கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏதோ நாங்களே ஏதாச்சும் பண்ணலாம். இப்போ உனக்கு என்ன, மீட்டிங் தானே இருக்கு, அது அந்த வேலையை மட்டும் பாரு சரியா, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். டேய் மச்சான், கொஞ்சம் அவனை நோட் பண்ணுங்களேன். டிஷிவானில என்னடா என்ன நீ என்னமோ ஒய்ஃபை ப்ரெக்னென்டான ஒய்ஃபை ஐசியூ ஒர்க் அமுச்சு விட்டு இதுக்கு அதுக்கும் தெரியுற மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்க, குழந்தைய எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி. அதானே சார், அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய நாள் இருக்கு. டே அப்படி இல்லடா, இன்னும் ரேஷ்மாவை காணும், வந்தா போய் பேசலான்னு பார்க்கறேன், ஆளை காணோம்டா. ரொம்ப அவசரப்படாத, அவங்க வருவாங்க. அட போடா, நீ ஃபுல்லா இப்படியே தெரிய வேண்டியதான். மச்சான் வராங்க. டேய் கேஷுவலாக இருக்காராமா. டே சக்தி அமைதியாடுறா. நான் அமைதியாக இருக்கணும். சரி மச்சான். எஸ்கியூஸ் மீ சார். இவ ஒருத்தி சாரும் ஓருன்ட்டு உள்ளவா ஆர்த்தி. என்ன ஆர்த்தி, எல்லாம் ஓகேவா? ஓகே. சரி, எங்க ரேஷ்மா? அவளா எங்களுக்கு பின்னாடி தான் இருக்கா. ஐயோ, இன்னும் மச்சான் பயப்படுறாளோ, ஒருவேளை மேல கோவமோ? ரேஷ்மா என்னாச்சு? அக்கா எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ட சக்தி. ரேஷ்மா, ஐயோ மச்சான், இன்னைக்குன்னு பார்த்து என் ஆள் என் கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரியறாடா. ஆமாண்டா, தெரியவா, தெரிஞ்சுதானே ஆகணும். என்னம்மா, உனக்கு எல்லாம் ஓகே தானே? என்ன இன்னைக்கு லீவ் எடுத்துக்கிறியா? டேய் வாய மூடு. சரிம்மா, உனக்கு சிவா அடிக்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமா அடிச்சுக்கோ. கவலைப்படாத, நாங்க உன் கூட இருக்கோம்ல, வெளுத்து வாங்கவன. ஓ, இவன் பாவம். ஆமாமா, சரி நீங்க போங்க, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரி, எங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் இருக்கா? என்ன இருக்காவா? ஆமா விக்ரம், நேற்று கொடுத்த ஒர்க் முடிஞ்சிச்சு. அதான் இன்னைக்கு ஏதாச்சும் புதுசா இருக்கா அப்படின்னு கேட்டோம். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏ வாயாடி. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? தர்ஷா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. என்ன ப்ராஜெக்ட்? உங்களுக்குலாம் மெயில் பண்ணி விட்டுருக்கேன், போய் பாருங்க, பார்த்து டக்குன்னு அதை ஒர்க் பண்ணுங்க, போங்க. சரி, நாங்க போய் ஒர்க் பண்றோம். என்ன சிவா, வேணா நாங்க ரேஷ்மா அங்கேயே விட்டு போறோம். ஐயோ, என்னடா என் மானத்தை இப்படி வாங்குறா. எங்களுக்கெல்லாம் செருப்படியே விழுந்துச்சு, உனக்கெல்லாம் வெறும் இது மட்டும்தான். மூடிட்டு உட்காரு. அதானே, 2 வைக்கிறா அவனை. சரி துர்கா, நீங்க இருக்கியா? ஆமா வர்ஷா, நான் நேத்தே ஒழுங்கா கிளாஸ் அட்டன் பண்ணல. இன்னைக்கு நான் கவனிக்கணும். ஸ்ரீ, விக்கி அப்பா ஆஃபீஸ்க்கு போயிருக்கான், நீ போறியாமா? கூட்டு போய் விட்டு சொல்லட்டுமா? அண்ணா நான் இங்கேயே இருக்கேண்ணா. அப்பவே சொன்னா விக்கி, நீ போக மாட்டேன்னு. நான் இங்கேயே இருக்கேன். சரிம்மா, நீ போ. ஏய் இருங்க, அந்த பிரீத்திக்கும் அந்த எம்லியா அந்த பொண்ணுக்கும் ஏதோ பயங்கரமான ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கேன். நீங்க அதுவா, நாங்க கொடுக்குற வேலையில அவளுங்க மூடிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கணும், அந்த மாதிரி வேலை கொடுக்க போறோம். சரி, பிரச்சனை வராம பார்த்து பண்ணுங்க, சரியா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். டே மச்சான், அவ போயிட்டாடா. சரிடா, நீ போய் பேசு போ. பேசுவாளா? அட சிவானா, அதெல்லாம் பேசுவா, போங்க. என்ன கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும் போல, ஷையா ஃபீல் பண்றா, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன, துர்காவே சொல்லிட்டா. போ துர்கா. என்ன? அவளுக்கு என் மேல கோவம்லாம் இல்லைல்ல? அதெல்லாம் இல்லைன்னு சொல்றேன்ல, போ பேசுவா. உண்மையே தானே சொல்ற? சிவானா, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்த, நீ பண்ண வேலையை எல்லாத்துக்கும் சொல்லிடுவேன் பாத்துக்க. ஐயோ, நீ செய்யக்கூடிய ஆளுதான், நான் கிளம்புறேன். இது சக்தி, துர்காவே பார்த்தது போதும், திரும்பு. மச்சான் சும்மா தான்டா பார்த்தேன். எனக்கு தெரியாதா உன்னை பத்தி? சரி அண்ணா, எனக்கு இன்னைக்கு ஒருத்தரோட ஃபேஸ் வேணும். என்ன ஃபேஸ் வேணுமா? என்னடி விளாடுற? அண்ணா ஃபேஷியல் பண்ணி பார்க்கணும்ண்ணா. என்ன, அதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? ஏன் அவளுங்கல்ல? அண்ணா, பொதுவாகவே பொண்ணுங்களுக்குலாம் சென்சிட்டிவான ஸ்கின்னா, ரொம்ப சாஃப்டா இருக்கும். உங்களுக்கு அப்படி கிடையாது, ஹார்டா இருக்கும். அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலான்னு. அடிப்பாவி, அதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? இப்ப மட்டும் நீங்க ஒத்துக்கல. ஐயோ, சரி ஒத்துக்கிறோம். அப்படிதான் வலிக்குது. இன்னும் இந்த பிரீத்தி வரல தானே? ஆமா, இதுக்கு ரெண்டு எங்க சுத்த போச்சுங்களோ. ஐயோ, இவகிட்ட பேசலாமா வேணாமா? ஒருவேளை அடிச்சிருவாளோ? பேசாம போயிடலாமா? இல்ல சாரி கேட்டே ஆகணுமே. ராத்தி, அங்க பாரு சிவானா. பார்த்தேன். சரி, தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு கூப்பிட்டுடா சிவா, அசிங்கப்படுறாத. ரேஷ்மா, சிவா